ஹலோ கைஸ், வெல்கம் டு தீப் சார்கே விச் சேனல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னா, சென்னை டு திருவண்ணாமலை வந்திருக்கோம். என்ன ரீசனுக்காக வந்திருக்கோன்றது வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்காக திருவண்ணாமலை போக வேண்டிய இருந்துச்சு. ஸோ அதனால் டியூஸ்டே அன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் அங்கேருந்து டேரெக்டாக திருவண்ணாமலை போகிறதுக்காக கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்க்கு வந்திருந்தோம். ஒரு 9 o'clock போல் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா 6 and 7 பிளாட்ஃபார்மில் வந்து திருவண்ணாமலை பஸ் இருக்குது. நாங்கள் வீக் டேஸில் போனதால் கொஞ்சம் க்ரௌடு இல்லை, எங்களுக்கு எதுவுமே தெரியல. பட் கிரிவலம் வீக்கெண்ட் டைம்லாம் ரொம்ப க்ரௌட் இருக்கும் போல். 180 rupees சார்ஜ் ஆச்சு ஏசி பஸ்ஸில். அங்கேருந்து மிட்வேயில் பார்த்திங்கன்னா திண்டிவனத்துக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினாங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, ஃபஸ்ட் கிளாஸ் இந்த ஹோட்டலில் ஃபுட்டு. குருபவன் சொல்லிவிட்டு யாராச்சும் அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 4 வகை சட்னி, பொடி, சாம்பார் எல்லாமே வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சர்வீஸுமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஒரு 12 o'clock போல் வந்து திருவண்ணாமலையில் இறக்கி விட்டுட்டாங்க. அந்த டைம்லேயும் அத்தனை பேர் கிரிவலம் போகிறாங்க, பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு ஆக்டிவாக பரபரன்னு இருக்குது அந்த ஊர். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பாசிட்டிவ் வைப்ஸோடு பார்க்குறதுக்கு. நான் இது வரைக்கும் கிரிவலம் போனதில்லை. திருவண்ணாமலை பட் கோயில் போய் சாமி பார்த்துருக்கேன். ஸோ அங்கேருந்து வாக்கபிள் தான் ஹோட்டல். பட் நான் நைட் டைமுன்றதால வந்து ஆட்டோ பிடிச்சி தான் வந்திருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் போயிருந்தோம். கிராண்ட்ன்ற ஹோட்டல் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிவிட்டோம். நல்லா இருந்துச்சு, குட்டியாக காம்பேக்டாக. நாங்கள் புக் பண்ண ரூம் வந்து நல்லா இருந்துச்சு. மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரூம் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ நல்லா தூங்கி அன்னையோட டேவை முடிச்சுட்டு வெட்னஸ்டே மார்னிங் எழுந்து ரெடி ஆகிட்டு இவ்வளோ தூரம் வந்து அண்ணாமலையாரை பார்க்காமையான்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையாரை பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம். உங்களுக்கு இப்போ விஷுவலாக தெரிகிற தேர் வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ஷார்ட்ஸில் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் வந்து மீட் பண்ணுற தேர் இருந்ததுங்க இல்லைங்களா, அதுவுமே இருந்தது. அந்த கோபுர தரிசனம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அந்த மேகத்தோட நிறைய அந்த கரும்பில் தொட்டில் கட்டி கூட பரிகாரம்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வெளியேருந்து கோபுர தரிசனம் எல்லாமே முடிச்சுட்டு அந்த பொட்டு வைப்பாங்க இல்லைங்களா திருவண்ணாமலையில், அந்த பொட்டு எல்லாமே வச்சுட்டு சாமி பார்க்கலான்னு சொல்லி தான் உள்ளே வந்திருந்தோம். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு க்ரௌடு இருந்துச்சு. நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சாமி பார்த்தேன் லாஸ்ட்டாக. பட் இந்தளவு க்ரௌடு கிடையாது. இப்போ ரொம்பவே வீக் டேஸில் இவ்வளோ க்ரௌடை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் 50 ரூபா டிக்கெட்டில் போனாலுமே 5 to 6 hours ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே டிக்கெட்டும் கிடையாது. நம்ம வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்ததால் இங்கே உள்ளே வந்து லாக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையாரை பார்க்க முடியல. பட் முருகரை மட்டும் தரிசனம் பண்ணோம். அருணகிரிநாதருக்கு முருகர் காட்சியளித்த ஸ்தலம் இருந்தது. ஸோ அங்கே போய் முருகரை மட்டும் கும்பிட்டுட்டு பட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அண்ணாமலையாரை பார்க்க இன்னொரு வாட்டி கண்டிப்பாக திருவண்ணாமலை வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். நம்ம என்ன நினச்சாலும் அவர் நினச்சா தான் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவர் நினைக்கல போல் இந்த வாட்டி. வெளியே நல்லா ஒரு 1 hour வந்து உட்காந்து சாமி எல்லாமே பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே கோவிலூர்லேருந்து கிளம்பி வந்து வெளியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் ஒரு குட்டி குட்டி நிறைய கோவில் இருக்குது. முருகர் கோயில், ஈஸ்வரர் கோவில் சொல்லி நிறைய இருக்குது. அது எல்லாமே பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் அங்கே ஆப்போசிட்லேயே இருந்துச்சு. அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஆட்டோ பிடிச்சி ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருந்தோம், என் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு. ஸோ நல்லபடியாக மேரேஜில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மேரேஜ் எல்லாமே நல்லா முடிச்சுது. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ரூமுக்கு வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு 3 o'clock வந்து பஸ் ஏறிடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிவிட்டு ரூம் செக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து வாக்லேயே வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்து போகணும் பஸ் ஸ்டாப்புக்கு. எங்கேருந்து பார்த்தாலும் இந்த மலை அவ்வளோ அழகாக தெரியுது, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு போனோடனே ஒரு ஏசி பஸ் இருந்துச்சு கிளம்பாக்கம்க்கு. ஏறிட்டு ஈவினிங் ஒரு 7 o'clock எடுத்துகிட்டு போய் விட்டாங்க. பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, திருவசந்தம் சொல்லிட்டு. ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் சர்வீஸ் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இல்லை யாருன்னா ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்குறேன். பாய், டேக் கேர்.